ஆஸ்திரேலிய மண்ணில் வெற்றி வாகை சூடிய இலங்கை கிரிக்கெட் அணி இன்று அதிகாலை நாடு திரும்பியது. இலங்கை அணிக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் சுய விருப்பின் அடிப்படையில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவிப்பு. போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெறுவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவிப்பு. அஞ்ஞான இருளகற்றி மெய்ஞானம் புகட்டும் மகா சிவராத்திரி விரதத்தை உலக வாழ் இந்துக்கள் இன்று அனுஷ்டிக்கின்றனர். கிளிநொச்சி பரவி பாஞ்சான் காணி மீட்பு போராட்டம் இன்று கைவிடப்பட்டுள்ளது. 3 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு. சட்டவிரோதமாக படகு மூலம் நியூசிலாந்துக்கு பயணிக்க முயற்சித்த 18 பேர் நீர்கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர். 20-20 தொடரில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இலங்கை அணி நாடு திரும்பியது. காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டு 49 மணித்தியாலங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை. இதேவேளை நேசகுமார் விமல்ராஜ் சுய விருப்பின் பேரில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலிருந்து நேற்று மாலை வெளியேறியதாக களுவாஞ்சிக்குடி போலீசாரும் வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவரும் தெரிவித்தனர். எனினும் பணிப்பாளரை பாதுகாக்கும் நோக்கில் அவர் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் ஜோன் அமரதுங்க குறிப்பிட்டார். நேசகுமார் விமல்ராஜ் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்றும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். இதனைத் தவிர மட்டக்களப்பு மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரின் தலைமையின் கீழ் 5 போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. நேசகுமார் விமல்ராஜின் பாதுகாப்பின் நிமித்தம் போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் பிரியாந்த ஜெயக்கொடி தெரிவித்தார். நேசகுமார் விமல்ராஜ் மீதான துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் இதுவரை 22 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அத்துடன் சம்பவ இடத்தில் காணப்படும் சிசிடிவி காணொலிகளை சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மாதிபர் பிரியாந்த ஜெயக்கொடி தெரிவித்தார். எமது சபையின் பிரதிநிதி ஒருவர் மீது மட்டக்களப்பில் சிலர் துப்பாக்கி சூடு நடத்தியுள்ளனர். இதனை மேற்கொண்டவர்களை எம்மால் சரியாக கண்டுபிடிக்க முடியாதுள்ளது. எவ்வாறாயினும் அந்த பணிப்பாளரை பாதுகாக்கும் நோக்கில் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் அவரை அனுமதித்துள்ளோம். எனினும் அவரின் நிலை தற்போது பாரதூரமானதாக இல்லை. விரைவில் குணமடைந்து வைத்தியசாலையிலிருந்து வெளியேற முடியும். எவ்வாறாயினும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ந்தும் இடம்பெறுகின்றமை தொடர்பில் நாம் கடும் கண்டனத்தை வெளியிடுகின்றோம். மட்டக்களப்பு களதாவளி பகுதியில் உள்ள நேசகுமார் விமல்ராஜின் வீட்டிற்கு இன்றும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிந்தது. இதேவேளை காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் கீழ் உள்ள மட்டக்களப்பு புன்னைக்குடா பகுதி காணிக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த காணிக்கு பாதுகாப்பு வழங்குமாறு போலீசாரிடம் தாம் கோரிக்கை விடுத்ததாக காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் தலைவர் சுமணதிஸ்ஸ தாம்புகல தெரிவித்தார். கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் திகதி ஏறாவூர் புன்னைக்குடா பகுதியில் அத்துமீறி காணிகளை கையகப்படுத்தும் நடவடிக்கையை போலீசாரின் ஒத்துழைப்புடன் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் தடுத்து நிறுத்தினார். இந்த காணி அபகரிப்பு முயற்சி தொடர்பாக ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்றத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வழக்கு விசாரணைகளுக்காகவும் நேசகுமார் விமல்ராஜ் ஆஜராகியிருந்தார். இந்த வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 3ஆம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் காணி சீர்திருத்த ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட பணிப்பாளர் நேசகுமார் விமல்ராஜ் மீது நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டது. நேசகுமார் விமல்ராஜ் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இருந்து தனிப்பட்ட விருப்பில் நேசகுமார் விமல்ராஜ் வெளியேறியதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் கூறிய தகவலை களுவாஞ்சிக்குடி போலீசாரும் நேற்று மாலை உறுதிப்படுத்தினர். அரசு அதிகாரிகளுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி இந்த மாவட்டத்தில் தனது வேலையினை சிறப்பாக செய்வதற்கு கொடுக்கப்பட்ட மிக பாரதூரமான ஒரு அநீதியாகும். குற்றவாளிகள் கைது செய்யப்படணும், சட்டத்தின் முன் நிறுத்தப்படணும்,
தண்டனை வழங்கப்பட வேணும். அதன் மூலம் நல்லாட்சி அரசாங்கம் உண்மையான ஆட்சியின் வெளிப்பாடை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேணும். எங்களுடைய மக்களை குழப்புகின்ற அந்நிய சக்திகளுக்கு அரசாங்கத்தினால் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். பாதுகாப்போடு இருக்கின்ற சுமந்திரன் ஐயா அவர்களுக்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று இரா சம்பந்தன் ஐயா அவர்கள் கேட்டிருப்பது மிகவும் ஒரு வேடிக்கையாக இருக்கின்றது. அவருக்கு மீண்டும் பாதுகாப்பை பலப்படுத்த சொல்லியிருக்கின்றார். ஆனால் இங்கே உயர்ந்த உத்தியோகத்தர்களுக்கு எதுவித பாதுகாப்பும் இல்லாமல் அவர்கள் சுடப்பட்டு இருக்கின்றார்கள். அதிகூடிய பாதுகாப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள் அவ்வாறான பாதுகாப்பை அதிகரிப்பதற்கான யோசனைகளை முன்வைக்கின்றார்களே தவிர இந்த நாட்டில் நிர்வாக சேவைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கான பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு அவர்கள் விரும்பவில்லையா? தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு போதாதென்ற அடிப்படையிலும் ஒரு போலித்தனமான கருத்துக்களை கொண்டு பாதுகாப்பை தேடுவது என்பதும் நாகரிகமானது அல்லது மக்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்க முடியாது. இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு துணை நிற்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலிருந்து வெளியேற வேணும் அல்லது இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் ஊடாக தமிழ் மக்களுக்கான சகல பாதுகாப்புகளையும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யணும். இதேவேளை இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை கண்டித்து களுவாஞ்சிக்குடியில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. மட்டக்களப்பு பட்டிருப்பு தொகுதி தமிழ் சமூகம் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த இந்த கவனஈர்ப்பு போராட்டம் களுவாஞ்சிக்குடியில் நடத்தப்பட்டது. சிறுக ஆரம்பிக்கின்ற இந்த கொலை முயற்சி நிகழ்வுகள் எதிர்காலத்திலே மிகவும் பாரதூரமாக எழக்கூடாது என்பதற்காக இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழ் சமூகத்தைச் சேர்ந்த யாரும் உயர் பதவிகளில் வைக்கக்கூடாது அல்லது வைப்பதன் மூலம் இந்த தமிழர்களுடைய இருப்புகளை இவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற ஒரு அதை சிதறடிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த கொலை முயற்சியை பார்க்க வேண்டி இருக்கின்றது. மனிதனுடைய விடயத்திலே யார் அந்த குற்றத்தை செய்தவர்கள், யார் அதன் பின்புலத்தில் இருக்கிறார் என்ற விஷயத்தை போலீசார் நீதிமன்றத்தின் முன் அந்த குற்றவாளியை சரியாக கண்டுபிடித்து கொண்டு போயிருந்திருந்தால் மனிதனுக்கு பின்பு விக்னேஸ்வரனுக்கு பிறகு விமல் ராஜோ சுடப்பண்டிய அவசியம் வந்திருக்காது. ஆகவே தொடர்ச்சியாக அரச ஊழியர்கள் மீது செலுத்தப்படுகின்ற இந்த விதமான கொலை முயற்சிகள் நிறுத்தப்பட வேண்டும். இதிலே மிகவும் முக்கிய பங்குதாரர்கள் போலீசார் மிகவும் முக்கியமான பங்கை எடுத்து செயலாற்ற வேண்டும். அரச காணிகளை அதே மாதிரி எல்லாரசு காணிகளை சில அரசியல்வாதிகளின் அனுசரணையோடும் சில இடங்களிலே இது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விமல்ராஜ் அவர்கள் கொலை முயற்சியிலிருந்து தெய்வாதீனமாக தப்பியிருக்கின்றார். ஆனால் கொலையாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. காட்டுச் சட்டத்தின் மூலமாக தங்களுடைய கொலை முயற்சிகளை செய்கின்ற ஒரு கைங்கரியத்தினை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே உடனடியாக அரசு தலையிட்டு காவல்துறையினர் தலையிட்டு இந்த குற்றவாளிகள் யார், கொலையாளிகள் யார் என்பதை கண்டுபிடித்து சட்டத்தின் முன்னால் நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாய நிலைப்பாடு உருவாகி இருக்கின்றது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு மண்டூரில் இருக்கக்கூடிய சமூக சேவை உத்தியோகத்தர் மதித் ரயன் என்கின்ற நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2 வருடங்கள் சென்ற நிலையில் கூட ஒருவரை கூட கைது செய்யப்படவில்லை, சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சுதந்திரமாக கடமை புரிய முடியாமல் இருக்கின்றது. அவர் ஒரு காணி உத்தியோகத்தர். காணி தொடர்பாக பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றது. ஏற்கனவே நடைபெற்ற 2 கொலைகளுக்கு உரிய நீதிமன்ற தீர்ப்போ அல்லது போலீஸ் நடவடிக்கைகளோ இதுவரையிலே இன்னும் முற்றுப்பெற்றதாக இல்லை. கொலைகளுக்கெல்லாம், கொலை முயற்சிகளுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பான நடவடிக்கை எடுக்காது விட்டால் நிச்சயமாக இது ஒரு தொடர்கலையாக மாறும். 2-3 வருடங்களாயும் கொலைகாரர்களை கண்டுபிடிக்காமல் விடுவது இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு எதிர்காலத்திலும் ஒரு பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது உலக அறிந்த உண்மை. கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட காணி மீட்பு போராட்டம் இன்று கைவிடப்பட்டுள்ளது. பரவிப்பாஞ்சான் பகுதியில் ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கடந்த 5 நாட்களாக மக்கள் தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் கரைச்சி பிரதேச செயலாளர் தலைமையிலான குழு நேற்று குறித்த பகுதிக்கு சென்று கலந்துரையாடலை மேற்கொண்டதுடன் மக்களும் தங்களின் காணிகளை அடையாளம் காட்டினர். இதனையடுத்து இன்றைய தினம் ராணுவ முகாம் அமைந்துள்ள பகுதியில் மக்கள் செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மக்கள் தங்களின் காணிகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கையில் இன்று ஈடுபட்டனர். பரவிப்பாஞ்சான் பகுதியில் உள்ள பொதுமக்களின் காணிகளை விடுவிப்பது குறித்து இலங்கை ராணுவத்தினரிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. அந்த பகுதியில் 3 குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். அதற்கான அனைத்து ஆவணங்களும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
எவ்வாறாயினும் கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் பகுதியில் முழுமையாக காணிகள் விடுவிக்கப்படவில்லை எனவும் ராணுவ ஊடக பேச்சாளர் பிரிகேடியர் ரோஷான் செனவிரத்ன சுட்டிக்காட்டியுள்ளார். நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இந்த 5 நாட்கள் இருந்தோம். இன்று எங்களுடைய வீடுகளை கொண்டு காண்பிச்சு வீடுகள் எல்லாம் விட்டு தந்துட்டினோம். நாங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறோம். இது எங்களுக்கு வீடு வழங்கின அனைத்து தரப்பினர்களுக்கும் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தொடர்ச்சியாக திங்கட்கிழமையிலிருந்து தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். எங்களுக்கு போராட்டத்துக்கு சகல பங்களிப்புகளையும் இந்த மக்களும் இந்த சக்தி தொலைக்காட்சி மூலம் நாங்கள் சொல்லுவதை ஒலிபரப்புகள் செய்து இந்த செய்திகளை வெளி உலகுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலம் எங்களுக்கு ஆதரவுகளை தந்து சகல விதத்துக்கும் உதவி செய்தவர்கள். சொந்த நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இரவு பகலாக கேப்பாப்புலவு மக்கள் வீதிகளில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். 3 வாரங்கள் நிறைவடைகின்ற போதிலும் மக்களின் கோரிக்கைகள் குறித்து அதிகாரிகள் எந்தவித காத்திரமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அந்த மக்கள் கூறுகின்றனர். கொட்டும் பனியிலும் வெயிலிலும் எவ்வித தீர்வும் கிட்டாத நிலையில் முல்லைத்தீவு கேப்பாப்புலவு பிளக் குடியிருப்பு மக்கள் தங்களின் காணி மீட்பு போராட்டத்தை 25வது நாட்களாக முன்னெடுத்து வருகின்றனர். இன்றைய நாட்களிலும் இந்த பிளக் குடியிருப்பு காணியை விடுதலை செய்வதற்கு எங்களுடைய பூர்வீகமான மண்ணை விடுதலை செய்வதற்காக இராணுவத்தாலேயும் அரசாங்கத்தாலேயும் திணிக்கப்பட்ட போராட்டமானது இது என்று நாங்கள் கருத விரும்புகிறோம். இராணுவம் அரசாங்கமும் இன்றைய நாட்கள் போராட்டம் தொடங்கி 25 நாட்களாக ஆகிவிட்டது. இதுவரைக்கும் இராணுவமோ அரசாங்கமோ ஜனாதிபதியோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை தரவில்லை. 25 நாளாக இந்த போராட்டம் என்னத்தில் முடிய போதுன்றதையும் தெரியாமல் இந்த நல்லாட்சி அரசாங்கம் இந்த மக்களை ஏமாற்றம் அடையுதா இல்லை என்னன்ற ஒரு முடிவு இல்லாமல் தீர்வில் நாங்கள் ரோட்டருகில் இந்த குழந்தை குஞ்சுகளையும் வச்சுக்கொண்டு வாழ்வாதார பிரச்சனையோடு இதனோடு கேப்பாப்புலவு மக்களுக்கு ஆதரவு கோரியும் ராணுவ முகாமை அகற்ற கோரியும் பொதுக்குடியிருப்பு மக்கள் முன்னெடுத்துள்ள சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் 22வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. தங்களின் கோரிக்கைக்கு தீர்வு கிட்டும் வரை போராட்டம் கைவிடப்பட மாட்டாது என பொதுக்குடியிருப்பு மக்கள் குறிப்பிடுகின்றனர். எங்கள் கண் முன்னாலே நாங்கள் எங்களுடைய காணிகளை வீடுகளை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். அந்த காணிகள் வீடுகளிலே இன்று இராணுவமே இருக்கின்றது. எனவேதான் நாம் அவர்களை நேரடியாக கேட்கின்றோம். எமது வீடு வாசல்களை விட்டு நீங்கள் வேறு இடத்தில் நகர்ந்திருங்கள். எமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் சில பேர் இன்னும் இதுவரை கோஷம் எழுப்பவில்லை. அங்கே ஐயா சம்பந்தன் அவர்களோடு ஆணித்தரமாக இதை எடுத்து கூறி எங்களுக்கு ஒரு விடிவை தர வேண்டும் என்றதிலே அவர்கள் முனைப்பாக இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு உரிய தீர்வை பெற்றுத் தருமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி மற்றும் வவுனியா ஆகிய பகுதிகளில் மக்கள் கவனஈர்ப்பு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் இன்று முதல் சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. A9 வீதியில் உள்ள அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு பிரிவினரிடம் கையளிக்கப்பட்டும் கடத்தப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி அறியும் சங்கத்தினரால் இந்த சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பாக தீர்க்கமான முடிவை தெரிவிக்க வேண்டும் எனவும் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும் போராட்டக்காரர்களால் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 26ஆம் தேதி பிரதமர் சொல்லியிருக்கிறார், காணாமல் போன ஆட்கள் என்று ஒரு தரம் இங்கே இல்லை. அவை அறிக்கையை நாங்கள் வாசித்தோம். அந்த அறிக்கையை பார்க்க எங்களுக்கு அதாவது வெந்த புண்ணில் வேல் பாஞ்ச மாதிரி இருக்குது. முள்ளிவாய்க்காலில் உயிரோடு தான் எத்தனையோ பெண்கள் தங்கள் கணவன் மேர சென்ற அரசாங்கத்தை ஒப்படைச்சது. எத்தனையோ பெற்ற தாய் மேர் கண்கலங்கி கொண்டுதான் அரச படையட்ட அந்த பிள்ளைகளை ஒப்படை. இந்த புத்திர சோகத்தை பற்றி மஹிந்த ஐயாவை கேட்டால் தெரியும். காரணம் என்னென்றால் மஹிந்த ஐயாவின் மகன் சிறையில் இருக்க மஹிந்த ஐயா என்ன பாடுபட்டவர், அரசாங்கங்கள் எல்லாம் என்ன பாடுபட்டது. எங்களுடைய பிள்ளைகள் சிறையில் வாடி என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கு. ருவான் அவர்கள் நேரடியான வாக்குறுதிகளை வழங்கி நிரந்தர தீர்வை தருவதாக நம்பிக்கை வைத்து வருமாறு கூறியிருந்தார். அதன் அடிப்படையிலே நாங்கள் உண்ணாவிரதம் இந்த 14 பேருடன் ஒரு தூதுக்குழு போயிருந்தோம். கூட்டமைப்பு சம்பந்தமான சுமந்திரன் அவர்கள் அதிலே சில நிபந்தனைகளை விரித்துவிட்டு அரசாங்கத்துக்கு முட்டுக்கட்டைகளை போட்டுவிட்டு சென்றிருந்தார். பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் உறுதியளித்திருந்தார், நாங்கள் சரியான பதில் தராட்டி அரசாங்கம் தராட்டி நீங்கள் இந்த போராட்டத்தை தொடர்றதுக்கு நாங்கள் இந்த ஆட்சேபனையும் இல்லை. அதனால் இந்த மக்களுக்கு எது நடந்தால் இந்த அரசாங்கம் தான் இதற்கு முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டம் நடக்கிறது. எங்களுக்கு நல்லொரு இது ஜனாதிபதி வர வேணும். அடுத்தது
பிரதமர் வரணும், எல்லாட்டுக்கு சம்பந்தர் ஐயா எங்களுக்கு ஒரு முடிவு என்ன மாதிரி என்று சொல்லி நல்ல ஒரு தீர்க்கமான முடிவு விரைவில் தந்தாத்தான் நாங்கள் இந்த கோரிக்கையை கைவிடுவோம். அது மட்டும் நாங்கள் இந்த உண்ணாவிரத்தை தொடர்ந்து முன்னெடுத்து கொண்டே செல்வோம். இதேவேளை கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றிலும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களால் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. கடந்த 5 நாட்களாக இந்த மக்கள் கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கஷ்டப்பட்டு நாங்கள் மேசன் மேலே செய்து ஜீவியம் போறது புள்ளைய எடுத்து தர சொல்லுங்க. என்ன புள்ளை எங்களுக்கு வேணும், படிச்சு படிச்சும் வேலை செய்வார். பிள்ளைகள் எங்கே இருக்குன்னு 5-6 நாளா இப்படியே ரோட்டு வழியே தெரு வழியே நாங்கள் இன்றைக்கு பிள்ளைய கொண்டு வச்சுட்டோம். அண்டையிலிருந்து இன்று வரைக்கும் இதே நிலைமையாத்தான் இருக்கிறோம். எங்களுக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கும் தான் நம்பி நாங்கள் இப்படி வந்து ரோட்டுலையும் திருவிழையும் இந்த காலம் கூடி இன்னைக்கு 8 வருஷமா தானே நாங்கள் திரிகிறோம். ஒரு நாளாவது எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்குது, நீ ஒரு தீர்வு வரணும்னு தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம். இந்த இதுல எங்களுக்கு சீக்கிரம் எங்கட உயிர் போற எங்கட பிள்ளைகளை காட்டணும். ஆட்கடத்தலில் ஈடுபட்டுள்ளவர்களை கைது செய்வதற்காக போலீசார் தற்போது சுற்றுவளைப்புகளில் ஈடுபட்டுள்ளனர். சட்டவிரோதமாக நியூசிலாந்துக்கு படகு மூலம் பயணிக்கவிருந்த 18 பேர் நீர்கொழும்பில் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டதை அடுத்து ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு லெல்லம பகுதியில் சந்தேக நபர்களும் அவர்கள் பயணித்த வேன் ஒன்றும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வலாகுலகே தெரிவித்துள்ளார். கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய போலீசாருடன் இணைந்து கடற்படையினர் மேற்கொண்ட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதனிடையே சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக நியூசிலாந்துக்கு செல்ல முயற்சித்த 8 பேர் நீர்கொழும்பு கதிரான பகுதியில் கைது செய்யப்பட்டனர். முல்லைத்தீவு, கல்முனை, நீர்கொழும்பு மற்றும் மாரவில ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்களை கைது செய்யப்பட்டனர். நியூசிலாந்துக்கு சட்டவிரோதமாக பயணிக்கும் குடியேற்றவாசிகள் அதிகரிக்கின்றமை தொடர்பில் கடற்படை ஊடக பேச்சாளர் லெப்டினன்ட் கமாண்டர் சமிந்த வலாகுலகே கருத்து தெரிவித்துள்ளார். சட்டவிரோத குடியேற்றவாசிகளை அனுப்புவோர் தொடர்பில் வேறு வழிகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பில் சட்டத்திட்டங்களை கடுமையாக்கியுள்ளது. கரையோர பாதுகாப்பு பிரிவினரின் செயற்பாடுகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு பிரிவு என்பன அவர்களுடனான ரகசிய தகவல் பரிமாற்றத்தை சிறப்பாக முன்னெடுத்து செல்கின்றனர். இதன் காரணமாகவே சட்டவிரோத குடியேற்றவாசிகள் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளனர். இதனை தவிர ஆஸ்திரேலிய அரசாங்கம் இலங்கை கடற்படை மற்றும் அரசாங்கத்துடன் இணைந்து சட்டவிரோத குடியேற்றவாசிகளுக்கு எதிராக சிறப்பான முறையில் பிரசார நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் காரணமாகவே நியூசிலாந்துக்கு செல்வதற்கு முயற்சிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களின் வீதம் அதிகரித்துள்ளது. இலங்கை இரசாயன நோயியல் மருத்துவக் கல்லூரியின் வருடாந்த கல்வி அமர்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நேற்று நடைபெற்றது. தொற்றா நோய்கள் தொடர்பில் ஆய்வு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இலங்கை இரசாயன நோயியல் மருத்துவர் சங்கத்தினரால் 2வது வருடமாகவும் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் தொற்றா நோய்கள் தொடர்பான வைத்தியர்களும் ஆய்வுக்கூட சோதனையாளர்களும் கலந்து கொண்டனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைவர் சம்பந்தன் நேத்தியான் பேச்சில கூட சமஷ்டி என்ற வார்த்தையை உச்சரிக்காமல் சமஷ்டி போன்ற விடயங்களை தேர்தல் காலத்துக்காக மட்டும்தான் பாவிக்கணுமே தவிர உச்சரிக்கணுமே தவிர உண்மையான ஒரு அர்ப்பணிப்போடு அந்த கொள்கையிலே அவர்கள் இல்லை. ஏற்கனவே அவர்கள் ஒரு ஒற்றை ஆட்சிக்குள் 13ஆம் திருத்தத்தின் அடிப்படையிலே ஒரு அரசியல் அமைப்புக்கு இணங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு தேர்தலுக்கு இதன் நாடகமாகத்தான் இந்த கருத்துக்களை கூறுகின்றார்கள். தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்கள் பேரவையுடைய தீர்வு திட்டமும் சம்பந்தனுக்கு அது ஒரு தீவிரவாதமாக தெரிகிறது என்றால் அதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் இனி செயல்ல காட்ட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கு. ராஜபக்ச காலத்துல மூடி மறைக்கலாம். இனி நீங்களே கொண்டு வந்த உங்களுடைய அரசாங்கத்துக்கு நிபந்தனை இல்லாத ஆதரவு கொடுத்து கொண்டு வந்த அரசாங்கத்துக்கு இனி செயல் வடிவத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை வேற. இந்த துரோகங்களை மூடி மறைக்க முடியாத ஒரு நிலை இருக்க அவர்கள் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்ல வெளிக்கிடுவார்கள். நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள். மத்திய கொழும்பு இந்து மகா கல்லூரியில் பாடசாலை மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது.
தேசிய சகவாழ்வு கலந்துரையாடல் மற்றும் அரச கரும மொழிகள் அமைச்சின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அமைச்சர் மனோ கணேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் பாடசாலை அதிபர், மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். எல்லாத்துக்கும் அடிப்படை அரசியல் பலம் தான். அரசியல் பலம் எப்படி வருது என்றால், தமிழில் விடுதலை புலிகள் பிரபாகரன் இருந்த காலகட்டத்திலே அரசியல் பலம் வந்தது துப்பாக்கி முனையில் இருந்து. இடது பலம் ஜனநாயக பலம். ஆகவே எங்களது பலம் வருவது தேர்தல் மூலமாகத்தான். ஐக்கிய தேசிய கட்சியில் கூட்டணி சேர்ந்திருந்தாலும் கூட என்னோட வடகிழக்கு வெளியே சிறுபான்மை வாழ்கின்ற காரணத்தினாலே ஐக்கிய தேசிய கட்சியுடன் பெரும்பான்மை கட்சி கூட்ட சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேர்தல் முறை எங்கே சேர்ந்தாலும் கூட நாங்கள் தனித்துவமாக இருக்கின்றோம் என்றால், தனி கட்சியாக தான் இருக்கின்றோம் என்றால், நான் யூஎன்பி காரன் அல்ல, எனக்கு தலைவர் ரணில் விக்ரமசிங்கே அல்ல, கூட்டணி தலைவர் அவ்வளவுதான். எனக்கு தலைவர் அவர் இல்லை, சம்பந்தம் எனக்கு தலைவர் இல்லை, எனக்கு தலைவர் நான் தான். இந்துக்கள் சிவபெருமானுக்காக அனுஷ்டிக்கும் மகா சிவராத்திரி விரதம் இன்றாகும். இந்த நாளின் சிறப்புகள் குறித்து கருட புராணம், கந்த புராணம், பத்ம புராணம், அக்கினி புராணம் உள்ளிட்ட பல்வேறு நூல்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரளய காலத்தில் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்த நாளாக சிவராத்திரியை இதிகாசங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி அன்று சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம். சிவராத்திரி விரதம் அனுஷ்டிப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்மை விட்டு நீங்கி போகும் என்பது இந்துக்களின் நம்பிக்கை. சிவராத்திரி விரதத்தால் நமது புலன்களை வென்று மனதை அடக்கி நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம் பெறலாம் என கருதப்படுகின்றது. இவ்வாறு 24 வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருந்தால் அவர்கள் சிவகதி அடைவார்கள் என்பதுடன் அவர்களின் 37 தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தியை அடையலாம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. சிவராத்திரி விரதத்தை முன்னிட்டு இன்று ஆலயங்களில் 4 யாம பூசைகளும் விசேட வழிபாடுகளும் இடம்பெறுகின்றன. இலங்கை வாழ் இந்துக்களை போன்று உலக வாழ் இந்துக்களும் மகா சிவராத்திரி விரதத்தை இன்று அனுஷ்டிக்கின்றனர். இந்த புனித நாளில் மனதில் இருள் அகன்று ஒளி பிறக்க வேண்டும் என பிரார்த்திப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இன்றைய வேகமான பொருளாதார போட்டிகளுக்கு மத்தியில் பாரம்பரிய மன அழுத்தத்துடன் வாழ்பவர்களுக்கு மத வழிபாடுகள் ஆற்றுப்படுத்தல் பணியை மேற்கொள்வதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். இவ்வாறான ஆன்மீக செயற்பாடுகள் சிறப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு உந்து சக்தியாக அமைவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் பண்புமிகு நாடாக இலங்கை உருவாக வேண்டும் என இந்த புனித நாளில் பிரார்த்திப்பதாகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை மகா சிவராத்திரி விரதம் இந்துக்களுக்கு போன்றே அனைத்து மக்களுக்கும் அர்த்தபூர்வமான வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடியது என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலக வாழ் அனைத்து இந்து மக்களுக்கும் அர்த்தபூர்வமான மகா சிவராத்திரி தினமாக அமைய வேண்டும் என உள்ளபூர்வமாக பிரார்த்திப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விடுத்துள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பஞ்ச ஈச்சரங்களிலும் மகா சிவராத்திரி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. பாதுகாத்துக் கொள்வது அதர்மத்தை ஒழித்து தர்மத்தை சிவன் இந்த நாளில் நிலைநாட்டியதால் உலக வாழ் மக்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கின்றார்கள். இந்த சிவராத்திரி நன்னாளிலே உலக வாழ் மக்களின் ஒற்றுமைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் அதே போன்று
தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் சிவபெருமானை நினைத்து தனித்திருந்து பசித்திருந்து விழித்திருந்து மகா சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கின்றோம். ஸ்ரீ பொன்னபல வாணீஸ்வரர் ஆலயத்திலிருந்து நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக கிருஷ்ணி மணிபாலன். பொன்னம்பல வாணேஸ்வர ஆலயத்திலிருந்து மகா சிவராத்திரி விசேட ஒளிபரப்பினை சக்தி தொலைக்காட்சியூடாக நீங்கள் நேரலையாக பார்க்க முடியும். இன்றிரவு 10:30 மணியிலிருந்து நாளை அதிகாலை 1:30 மணி வரை சிவராத்திரி நேரலை ஒளிபரப்பு இடம்பெறவுள்ளது. வரலாற்று பிரசித்தி பெற்ற புலனறுவை சிவன் கோயிலில் மகா சிவராத்திரி விசேட பூஜைகள் இன்று நடைபெற்றன. வரலாற்று சிறப்பு பெற்ற சிவாலயமாக புலனறுவை சிவன் கோயில் விளங்குகின்றது. ராஜராஜ சோழனின் மனைவியாகிய வானவன் மாதேவியின் நினைவாக இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டதாக வரலாறுகள் கூறுகின்றன. பின்னாளில் ராஜராஜ சோழனின் மகனாகிய முதலாம் ராஜேந்திரன் வழிபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மகா சிவராத்திரி தினமான இன்று புலனறுவை சிவாலயத்தில் விசேட பூஜைகள் அபிஷேகங்கள் இடம்பெற்றன. அகில இலங்கை இந்து மாமன்றத்தின் ஏற்பாட்டில் மகா சிவராத்திரி தின நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நகுலேஸ்வர ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தில் இன்று ரதோற்சவம் நடைபெற்றது. பஞ்ச ஈச்சரங்களில் ஒன்றாகவும் யாழ்ப்பாணத்தின் மிகவும் புராதனமான தலங்களில் ஒன்றாகவும் நகுலேஸ்வரம் ஆலயம் திகழ்கின்றது. எம்பெருமானுக்கு இன்று காலை அபிஷேகம், தீபாராதனை, விசேட பூஜைகள் நடைபெற்றன. வருடாந்த மகோற்சவத்தில் நாளை தீர்த்தோற்சவம் நடைபெறவுள்ளது. பாரதத்தின் மகிமை வாய்ந்த 12 ஜோதிலிங்க தரிசனம் கம்பளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த ஜோதிலிங்க தரிசன நிகழ்வு பிரம்மகுமாரி ராஜயோகா நிலையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கம்பளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் இன்று தொடக்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை ஜோதிலிங்க தரிசனம் செய்யும் வாய்ப்பு பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. சமய பெரியார்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் சிவலிங்க தரிசனத்தில் கலந்து கொண்டனர். நியூஸ் போஸ்டின் பிரதான செய்தியில் தொடர்வது விளையாட்டு செய்தி. இலங்கை கிரிக்கெட் அணி உலக கிண்ணத்தை கைப்பற்றும் அளவுக்கு திறமை வாய்ந்த அணி என இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் தலைவர் திலங்க சுமதிபால தெரிவித்தார். இத்துடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.